ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றத்தை தணிக்க பிராந்திய நாடுகள் பேச்சு, பாகிஸ்தானுக்கு அழைப்பு. ஈரான் அமெரிக்க இடையே பிரச்சனையில் சமரசம் ஏற்பட நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளிவிவகார செய்தி தொடர்பாளர் தாஹிர் அந்த்ராவி, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான அமைதி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை துருக்கியில் நடைபெறலாம் என தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அதில் அப்பிராந்தியத்தைச் சேர்ந்த நாடுகள் பிரதிநிதிகளும் கலந்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சர்கள் அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளும் கலந்து கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அந்த நாட்டின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான இசாதர் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி விவகாரத்தில் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாசகார கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள கடற்பகுதியில் மையம் கொண்டுள்ளது. இதனால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் அதி உச்ச தலைவர் அலி கோமேனி அமைதி பேச்சுவார்த்தையில் துருக்கியின் தலையீட்டை விரும்பவில்லை எனவும் தெரிகிறது.